அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவின் திருமுழுக்கு என்பது நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவு கூறுவதும் அவருடைய அன்பிற்கு பதிலளிப்பதும் நினைவு கூறுவதுதான் இயேசுவின் திருமுழுக்கு. இயேசுவின் திருமுழுக்கு என்பது அவருடைய பணியின் தொடக்கத்தையும் கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையையும் தூய ஆவியானவருடைய வல்லமையையும் வெளிப்படுத்தும் ஓர் புனித நிகழ்வாகும் என்று தாய் திரு அவையானது நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கின்றது. ஆக அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் நிகழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த திருமுழுக்கு ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். அதைதான் 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 இறைவார்த்தை 2, என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை என்று பவுலடியார் தெளிவான ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார். என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என்னிடம் அன்பு இல்லையே என்னிடம் எந்த செயல்பாடும் இல்லை. என்னிடம் அன்பு இல்லையே எந்தவித ஒரு நற்காரியத்தை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் என்னிடம் இல்லை. ஆக இறைவனின் திருமுழுக்கை பெற்ற நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய போதனையும் இறைவனுடைய அன்பான கட்டளையும் கூட. ஆக இயேசுவின் திருமுழுக்கு என்பது அவருடைய அன்பிற்கு சாட்சி கூறக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பிற்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவருடைய அன்பிற்கு நாம் என்றும் எப்பொழுதும் ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதனை நினைத்தவர்களாக அனைவரையும் அன்பு செய்து வாழ்வோம். திருமுழுக்கு அதிகமான நம்பிக்கையையும் அதிகமான ஆழமான கருத்தினையும் கொண்டு வாழ்வோம், வளர்வோம். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும்.